1983 டாஸ்மாக் உருவான போது அரசினுடைய வருவாய் எவ்வளவு தெரியுமா? வெறும் 138 கோடி ரூபாய். இந்த மதுவின் மூலமாக அரசுக்கு கிடைத்த வருவாய் 138 கோடி. இன்றைக்கு இந்த அரசு மதுவின் மூலமாக பெறக்கூடியது ஏறக்குறைய 50,000 கோடி ரூபாய். 50,000 கோடி ரூபாய்க்கு உங்களை குடிக்க வைத்திருக்கிறது இந்த 2 திராவிட கட்சிகளுடைய ஆட்சியும். இதை நீங்கள் யோசிக்கிறீர்களா? நீங்கள் பிடிஆர் அவர்கள் 2 நல்ல கருத்துக்களை அவர் தன்னை அறியாமல் வெளிப்படுத்தினார். பிடிஆர் பி.டி. தியாகராஜன் நிதியமைச்சராக இருந்தவர். இன்று தகவல் தொழில்நுட்பத்திற்கு உண்மையை சொன்னதற்காக புறம் தள்ளப்பட்ட அந்த மனிதன் 2 நல்ல செய்தியை சொன்னார். ஒன்று, கலைஞர் வாழ்நாள் முழுவதும் தவறு செய்து ஊழல் செய்து கொள்ளையடித்து சம்பாதித்த பணத்தை விட 2 ஆண்டுகளில் இந்த முதலமைச்சருடைய மகனும் மருமகனும் சேர்ந்து 30,000 கோடி ரூபாயை கொள்ளையடித்து விட்டார்கள். 30,000 கோடி ரூபாயை கொள்ளையடித்தார்கள் என்று சொன்ன அந்த மனிதன் தான் நிதியமைச்சர் பொறுப்பில் இருக்கிற பொழுது உண்மையை சொன்னார். என்ன தெரியுமா? டாஸ்மாக் விற்பனையில் இந்த அரசுக்கு வர வேண்டிய மொத்த வருவாயும் வரவில்லை. 50 விழுக்காடு டாஸ்மாகில் வராமல், ஆயத்தீர்வை செலுத்தாமல் தவறான வழியில் அவர்கள் விற்பனையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அரசுக்கு வருவாய் இல்லை. யோசியுங்கள், வரி வருவாயாக அரசுக்கு வருவது 50,000 கோடி. 50 விழுக்காடு வெளியே என்றால் இன்னொரு 50,000 கோடி ரூபாய் இந்த அரசுக்கு ஆயத்தீர்வை மூலமாக வராமலேயே இந்த திமுகவை சார்ந்தவர்கள், பிறகு அதிமுகவை சார்ந்தவர்கள் கொள்ளையடித்திருக்கிறார்கள் என்றால் 1,00,000 கோடி ரூபாய்க்கு இந்த தமிழ்நாட்டிலே உள்ள மக்கள் குடிக்கிறார்கள். 1,00,000 கோடி ரூபாய்க்கு தமிழ்நாட்டிலே உள்ள மக்கள் குடிக்கிறார்கள். இந்த தமிழ்நாடு என்ன ஆவது? இன்றைக்கு 1 கோடிக்கு மேல் புதிய வாக்காளர்கள் புறப்பட்டிருக்கிறீர்கள். அன்பு கூர்ந்த அந்த இளைஞர்களை நான் பார்க்கிறேன். எல்லா இளைஞர்களுடைய பார்வையும் ஒரே பக்கம் திரும்பி இருக்கிறது. அந்த திரும்பி இருக்கிற பக்கம் எது என்றால் இந்த அண்ணாமலை தான். எனவே நான் என்னுடைய நம்பிக்கை முழுவதும் புதிய வாக்காளர்களின் மீதுதான், இன்றைய இளைஞர்களின் மீதுதான். இந்த இளைஞர்களை பாழடிப்பது எது? இந்த திராவிட கட்சிகள். குடியை கொடுத்து எந்த கிராமத்திலாவது நீங்கள் பாருங்கள். கட்சிகள் என்றால் 2 கட்சிகளுக்கும் எதிராக நீங்கள் ஒரு துவந்த யுத்தத்தை நடத்த வேண்டும். வெறும் வாக்கு வங்கி அரசியலுக்காக நீங்கள் தவறான மனிதர்களை பக்கத்திலே வைத்துக் கொள்ளக் கூடாது என்று நண்பர்களே, 1000 தடைகளை மீறி இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் புறம் தள்ளிவிட்டு ஒரு மாற்று அரசியலை வளர்த்திருப்பதற்காக புறப்பட்டிருக்கிற இந்த மனிதனை நீங்கள் உங்களுடைய தொகுதியின் சார்பாக நாடாளுமன்றத்திற்கு அனுப்புவது நீங்கள் ஆற்ற வேண்டிய மிகப்பெரிய சமுதாய கடமை. எனவே நான் சொல்கிறேன், காலம் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய கருணை இந்த அண்ணாமலை. இந்த அண்ணாமலையை நீங்கள் பயன்படுத்திக் கொள்வதன் மூலமாகத்தான் ஒரு புதிய அரசியலை நீங்கள் உருவாக்க முடியும். ஒரு ஒழுக்கம் சார்ந்த, உண்மை சார்ந்த, நெறி சார்ந்த, ஊழலுக்கு இடமே தராத நல்ல அரசியல் அண்ணாமலையை நீங்கள் தேர்ந்தெடுத்து அனுப்பினார். ஏனென்றால் சாலை ஓரத்தில் இருக்கிற சாமானியனை கூட தட்டி எழுப்பி கேட்டு பாருங்கள், இந்தியாவின் பிரதமராக மீண்டும் வரப்போவது யார் என்று கேட்டு பாருங்கள். தயக்கமே இல்லாமல் சொல்லுவார் நரேந்திர மோடி. எனவே அடுத்து வரப்போவதும் நரேந்திர மோடியின் ஆட்சிதான். மோடிதான் பிரதமர். அந்த மோடியிடம் மிகப்பெரிய அளவுக்கு நம்பிக்கையை பெற்றிருக்கின்ற தன் உழைப்பா, தன்னுடைய வியர்வையா அந்த மோடியை கவர்ந்திருக்கிற நம்முடைய அண்ணாமலையை இங்கிருந்து அனுப்பினால், இங்கிருந்து நாடாளுமன்ற உறுப்பினராக நீங்கள் அனுப்பி வைத்தீர்கள். அவர் அங்கிருந்து மத்திய அமைச்சராக உங்களை நோக்கி வருவார். மத்திய அமைச்சராக வந்து 500 நாட்களில் என்னென்ன திட்டங்களை தீட்டி என்னென்ன தீர்வு